அகரத்தில் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் பவனி வரும் தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரு கைகள். ஆம், என்னுடைய பள்ளி தோழன் ஒருவன் இராணுவத்திலிருந்து பணி ஓய்வு பெற்று வந்தவனை சமீபத்தில் சந்தித்தேன். அப்பொழுது அவருடைய வரவேற்பறையில் 2 கைகளின் புகைப்படம் இருந்தது. நான் நினைத்து கொண்டேன், யாரோ ஒரு புனிதரோட கைகளாக இருக்கக்கூடும் என்று. ஆனால் நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. அவரோட காரில் பயணம் செய்யும்போது அதே போன்ற கைகளின் புகைப்படத்தை மறுபடியும் பார்த்தேன். எனக்கு இது என்ன என்று தெரிந்து கொள்வதில் ஒரு ஆவல். ஆகவே இது யாருடைய கைகள் என்று கேட்டேன். அதற்கு அவன் புகைப்படத்தை கையில் எடுத்து பார்க்கும்படி சொன்னான். புகைப்படத்தை அருகில் தொட்டு பார்த்தபோது அது வயதான ஒரு பெண்ணின் கைகள் என்பதை கண்டுகொண்டேன். முதுமையின் ரேகை படிந்த நீண்ட விரல்கள், நகங்கள் சுத்தமாக வெட்டப்பட்டு கைகள் நன்றாக இருந்தது. நரம்புகள் புடைத்து தெரிந்தன. யாராக இருக்கும் என்று மனது ஏதேதோ துறவியா ஞானியா அப்படி என்று அசை போட்டு கொண்டே இருந்தது. அவர் அந்த கைகளை பெருமூச்சுடன் பார்த்து ஆதங்கமான குரலில் என்ன சொன்னார் தெரியுமா? அது என்னுடைய அம்மாவின் கைகள் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எதற்காக அம்மாவின் கைகளை மட்டும் புகைப்படமாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், அந்த கைகள்தான் என்னை வளர்த்தன. என் நினைவில் எப்போதுமே அம்மாவின் கைகள்தான் இருக்கின்றன. அம்மாவோட முகத்தை விட அந்த கைகளை காணும்போதுதான் நான் அதிகம் நெகிழ்ந்து போகிறேன். அம்மா இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பாகத்தான் இந்த புகைப்படத்தை எடுத்தேன். இந்த கைகள் இப்போ உலகத்தில் இல்லை. ஆனால் இதே கைகளால் வளர்க்கப்பட்டவன் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன். என் அம்மா எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஓய்வு எடுத்ததே இல்லை. அப்பா பொறுப்பற்ற முறையில் குடித்து குடும்ப வருமானத்தை அழித்து 30 வயதிலேயே இறந்து போனார். அம்மா தான் எங்களை வளர்த்தார்கள். நாங்கள் 3 பிள்ளைகள். அம்மா படிக்காதவர். ஒரு டாக்டரோட வீட்டில் பணிப்பெண்ணா வேலைக்கு சேர்ந்தார். பகல் முழுவதும் அவர்கள் வீட்டை சுத்தம் செய்வது, பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, நாய்களை பராமரிப்பது, இன்னும் பிற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு மாலையில் இன்னும் 2 வீடுகளில் வேலை செய்து இரவு வீட்டிற்கு வருவார். எத்தனை 1000 பாத்திரங்களை என் அம்மாவின் கைகள் விலைக்கு சுத்தம் செய்திருக்கும் என்று நினைத்து பார்க்கவே மனது கஷ்டமாக இருக்கிறது. ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வராமன். இரவு வீடு திரும்பிய பிறகு சமைத்து எங்களை சாப்பிட வைத்து உறங்கச் செய்துவிட்டு அதற்கு பிறகும் அம்மா இருட்டிலேயே கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருப்பார்கள். சமையல் அறையில் தான் உறக்கம். அப்போதும் கைகள் அசைந்தபடியே தான் இருக்கும். எங்கள் மூவரையும் பள்ளிக்கூடம் அழைத்து போகையில் யார் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு நடப்பது என்பதில் எங்கள் 3 பேருக்குமே போட்டி இருக்கும். அந்த கைகளை பிடித்து கொள்வதில் அப்படி ஒரு நெருக்கம், நம்பிக்கை கிடைக்கும். அதுபோலவே உடல்நலம் இல்லாத நாட்களில் அம்மாவின் கைகள் மாறி மாறி நெற்றியை தடவியபடியே இருக்கும். அம்மா நிதானமாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. தனது சகல சிரமங்களையும் அம்மா தன் கைகளின் வழியே முறியடித்து எங்களை வளர்த்தபடியே இருந்தார். மருத்துவரின் வீட்டில் அம்மா ஒரு நாள் ஊறுகாய்ச்சாடியை உடைத்து விட்டார். அப்பொழுது மருத்துவரின் மனைவி அம்மாவின் கன்னத்தில் மாறி மாறி அடித்தார். ஆனால் என் அம்மா அழவே இல்லை. ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதை தாங்க முடியாமல் விடுவிடுவென எங்களை இழுத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். வழியில் பேசவே இல்லை. அம்மாவை எந்த கைகளும்
ஆறுதல் படுத்தவோ அணைத்துக் கொள்ளவோ இல்லை. அவள் கடவுள் மீது கூட அதிக நம்பிக்கை கொண்டு இருந்தாள் என்று எனக்கு தோன்றவே இல்லை. வீட்டில் சாமி கும்பிடவோ கோவிலுக்கு போய் வழிபடவோ அதில் ஈடுபாடு காட்டுவதோ எதுவுமே என் அம்மாவுக்கு இல்லை. வேலை வேலை, அது மட்டுமே தன் பிள்ளைகளை முன்னேற்றும் என்று அலுப்பின்றி ஏங்கிக் கொண்டிருந்தார். சிறு வயதில் அந்த கைகளின் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆசையாக சமைத்து தந்த உணவை பிடிக்கவில்லை என்று தூக்கி வீசியிருக்கிறேன். கஷ்டப்பட்டு பள்ளியில் இடம் வாங்கி தந்தபோது படிக்க பிடிக்கவில்லை என்று பள்ளிக்கு செல்லாமல் இருந்திருக்கிறேன். கை செலவுக்காக காசு கொடுத்த பொழுது போதவில்லை என்று அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் திருடி இருக்கிறேன். மற்ற சிறுவர்களைப் போல சைக்கிள் வாங்கி தரமாட்டேன் என்கிறாள் என்று கடுமையான வசைகளால் திட்டியும் இருக்கிறேன். அம்மா எதற்கும் கோபித்துக் கொண்டதே இல்லை. என் அம்மா எதற்கும் கோபித்துக் கொண்டதே இல்லை. அம்மா கஷ்டப்படுகிறாள் என்று தெரிந்த போதும் யார் அவளை இப்படி கஷ்டப்படச் சொன்னது என்றுதான் அந்த நாளில் தோன்றியது. கல்லூரி வயதில் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றவும் புது புது ஆடைகள் வாங்கவும் குடிக்கவும் எத்தனையோ பொய்கள் சொல்லியிருக்கிறேன். என் அண்ணனும் தங்கையும் கூட இப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் என் அம்மா அதற்காக எவரையும் கோபித்துக் கொள்ளவே இல்லை. கல்லூரி இறுதி ஆண்டில் மஞ்சள் காமாலை வந்து நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அம்மா. அப்போதுதான் அவர் எங்களை எவ்வளவு அக்கறையோடு ஆதரவோடு காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று புரிந்தது. அதன் பிறகு என்னை திருத்திக் கொண்டு தீவிரமாக படிக்க துவங்கி இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்து கடுமையாக உழைத்து பதவி உயர்வு பெற்றேன். அம்மாவை என்னுடனேயே வைத்துக் கொண்டேன். நான் சம்பாதிக்க துவங்கிய போதும் அம்மா ஒருபோதும் எதையும் என்னிடம் கேட்டதே இல்லை. நானாக அவருக்கு எதையாவது வாங்கித்தர வேண்டும் நினைத்து தங்க வளையல் வாங்கித் தருகிறேன் என்று அழைத்து போனேன். முதிய வயதில் என் அம்மா மிகுந்த கூச்சத்துடன் எனக்கு ஒரே ஒரு கடிகாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். சின்ன வயதில் கடிகாரம் கட்டிக்கொண்டு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. அதன் பிறகு எனக்குள் இருந்த கடிகாரம் ஓடு ஓடு என்று என்னை விரட்டத் துவங்கியது. அலாரம் இல்லாமலே எழுந்து கொள்ள பழகிவிட்டேன். இப்போது வயதாகிவிட்டது. சில நாட்கள் என்னை அறியாமல் 6 மணி வரை தூங்கி விடுகிறேன். இரவு உணவை 7 மணிக்கு சாப்பிட்டு விடுகிறேன். ஒரு கடிகாரம் வாங்கி தருவாயா என்று கேட்டார். அம்மா விரும்பியபடியே ஒரு கடிகாரமும் வாங்கி தந்தேன். ஒரு பள்ளி சிறுமியைப் போல அதை ஆசையாக அம்மா எல்லோரிடமும் காட்டினார். அதை அணிந்து கொள்வதில் அம்மா காட்டிய ஆர்வம் என்னை நெகிழ்வூட்டியது. அதன் பிறகு அம்மா நான் திருமணம் செய்து கொண்டு டெல்லி பெங்களூர் என்று வேலையாக அலைந்தபோது கூடவே இருந்தார். டெல்லியில் எதிர்பாராத நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். நான் கூடவே இருந்தேன். நாங்கள் ஏமாற்றிய போது எல்லாம் என் அம்மா எங்களை ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்லை. ஏனம்மா திட்டவில்லை என்று கேட்டேன். அதற்கு நான் எவ்வளவு அழுதிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்று நான் கோபப்பட்டு இருந்தால் என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிருப்பீர்கள் என்று சொல்லி தன் கையை என்னுடன் சேர்த்து வைத்து கொண்டார். அப்போதுதான் அந்த முதிய கைகளை பார்த்தேன். அது எவ்வளவு உழைத்திருக்கிறது, எவ்வளவு தூய்மைப்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு அன்பை பகிர்ந்து தந்திருக்கிறது. அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. பிறகு ஒரு நாள் என்னுடைய கேமராவில் எடுத்து வந்து இந்த கைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். இன்று அம்மா என்னோடு இல்லை. ஆனால் இந்த கைகள் என்னை வழி நடத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வளர்க்கப்பட்டேன் என்பதை இந்த கைகள் நினைவுபடுத்துகின்றன. இதை வணங்குவதை தவிர வேறு நான் என்ன செய்துவிட முடியும்? இராணுவ அதிகாரியினுடைய முகம் தெரியாத அந்த தாயின் கைகளை நானும் தொட்டு வணங்கினேன். அந்த கைகள் யாரோ ஒருவரின் தாயின் கைகள் மட்டுமல்ல, உலகெங்கும் உழைத்து ஓய்ந்து போன தாயின் கைகள் யாவும் ஒன்று போலத்தான் இருக்கின்றன. அவை எதையும் யாசிக்கவில்லை. அணைத்து கொள்ளவும் ஆதரவு தரவும் அன்பு காட்டவுமே நீளுகின்றன. அதை நாம் புறந்தள்ளி போயிருக்கிறோம், அலட்சியமாக தவிர்த்திருக்கிறோம். இலக்கு இல்லாத எனது பயணத்தில் யார் யார் வீடுகளிலோ தங்கியிருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறேன், எனது உடைகளை துவைத்து வாங்கி அணிந்திருக்கிறேன். கை விரல்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பது இன்னொரு கை நம்மோடு சேர்த்து கொள்ளத்தான் என்று எங்கேயோ படித்தேன். அதை நிறைய நேரங்களில் நாம் உணர்வதே இல்லை. நம் மீது அன்பு காட்டும் கைகளுக்கு
நாம் என்ன செய்யப் போகிறோம்? முடிவு நம்மிடமே இருக்கிறது. இன்று ஒரு கொசுறு. சீனி இல்லாத காலத்தில் சக்கரை நோய் வரல. ஷாம்பு இல்லாத காலத்தில் தலைமுடிகள் கொட்டவில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீரில் கல் வரல. பாலித்தீன் பொருட்கள் இல்லாத காலத்தில் புற்றுநோய் வரவில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு வரவில்லை. ரீஃபைண்டு பாமாயில் இல்லாத காலத்தில் மாரடைப்பு வரவில்லை. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இல்லாத காலத்தில் சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கவே இல்லை. பேஸ்ட் இல்லாத காலத்தில் பல் சம்பந்தமான நோய் வரவில்லை. நாப்கின் வருவதற்கு முன் கர்ப்பப்பை நோய் எதுவும் வரவில்லை. சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் எதுவுமே வரல. ஆங்கில வழி மருந்துகள் வருவதற்கு முன் நோய்கள் அதிகம் வரவில்லை. தாய்மொழி மூலம் கல்வி கற்கும் வரை சிந்தனை திறன் குறையவில்லை. இதற்கெல்லாம் காரணம் அவரோடு யோசித்துக் கொள்ளுங்கள். இதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.